இந்த ராஜி திரும்பவும் அந்த சகுனி வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்ட்டிங்கில இருந்தே அவங்களுக்கு ரஞ்சிதா தான் அவங்களுக்கு வலது கை மாரி இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே இந்த ரஞ்சிதாவ பக்கத்தில வச்சிருந்தாங்க. இப்ப ரஞ்சிதாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. அவங்க இப்ப ரொம்ப நாளாவே ஸ்டோரிக்குள்ள வரல. அதுக்கப்புறமா ரேணுகா வந்தாங்க. ரேணுகாவ வச்சு கொஞ்ச நாளைக்கு அவங்க கூடயுமே பல பிளான் எல்லாம் போட்டாங்க. மல்லிய எப்படியாச்சும் வெளியில தொரத்தணும் அப்படிங்கிற மாரி. அந்த சுடர் கூட சேர்ந்து பல சதி திட்டங்கள்லாம் பண்ணாங்க. இப்ப பாவம் ராஜி அம்மோண்டு நின்னுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்பெனி குடுக்குறது அப்படிங்கிறது யாருமே இல்ல. கம்பெனி குடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்கள மாரி கெட்ட குணங்கள் இருக்கிறவங்க மட்டும் தான் அவங்களுக்கு கம்பெனி குடுக்க முடியும். இப்ப இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா நாகு, மயிலு, மல்லி, விஜய் இவங்க 4 பேருமே ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்பவே பாசிட்டிவான கேரக்டரா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்கலாம் இவங்களுக்கு செட் ஆவாங்களா? நிச்சயமா இல்ல. இந்த சூழ்நிலையில இப்ப நாகு, விஜய், மல்லி 2 பேரையுமே தனியா அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா இந்த கல்யாண நாள்ல ஏதாச்சும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் ஏற்காடு போனீங்க. ஆனா அங்கேயுமே வெண்பாவ கடத்தி பல பிரச்சனைகள்லாம் வந்துட்டு, ஸோ நீங்க தனியா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா வெண்பா நானும் வரேன் அப்படிங்கிற மாரி சொல்ற சமயத்துல, இப்ப நாகு தான் சொல்றாங்க, நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம். அங்க நெறைய வெரைட்டியான ஐஸ் எல்லாம் இருக்கு. ஒரு புதிய ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்கள ஸ்டாப் பண்ணி வச்சுடுறாங்க. இதெல்லாம் இந்த ராஜி பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. இந்த நாகு ஏன் தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணி வச்சிருக்கிறா அப்படிங்கிறத அவங்களுமே ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதால, விஜய், மல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்தோஷமா அவங்க வண்டியில போயிட்டுருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. விஜயுமே அதான் சொல்றாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வெளியில தனியா வந்திருக்கிறோம் மல்லி. மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப ராஜி கால் பண்ணி இப்ப நாகுவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உன்னையும் உன் பொண்ணையும் பிரிச்சுருவாங்க. அந்த கும்பல நம்பாத அப்படிங்கிற மாரி சொல்ற சமயத்துல, விஜய் அவங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டே தான் இருக்கிறாங்க. சரி சொல்லி முடிச்சிட்டியா? ராங் நம்பர்ன்னு சொல்லி வச்சிடுறாங்க. செம்ம பல்பு இந்த ராஜி வாங்கிடுறாங்க. விஜய பொறுத்தவரைக்கும் மல்லி மேலயும், மல்லி குடும்பத்து மேலயுமே அவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அவ்ளோ சீக்கிரம் அவங்கள ஏமாத்த முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.